வணக்கம் ஆனந்தி. ஈரானிய கடற்கொள்ளையர்கள் நடத்திய துப்பாக்கி சூடு சம்பவத்தில் ஏற்கனவே ஒருவர் உயிரிழந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த மயிலாடுதுறை மாவட்டத்தைச் சேர்ந்த மீனவர் சங்கர் என்பவர் இறந்த சம்பவம் அப்பகுதி கிராம மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகா தொடுவாய் மீனவர் கிராமத்தைச் சேர்ந்தவர் மாவீரன், வயது 40, கீழமூவர் கரவை கிராமத்தைச் சேர்ந்த சங்கர், திருமுல்லை வாசல் கிராமத்தைச் சேர்ந்த பால்ராஜ், கடலூர் மாவட்டம் சொத்திக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த மணிகண்டன் ஆகியோர் சவுதி அரேபியாவில் தங்கி மீன்பிடி தொழில் செய்து வந்துள்ளனர். கடந்த 10ஆம் தேதி அதிகாலை கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அங்கு வந்த ஈரானிய கடற்கொள்ளையர்கள் மாவீரன் உள்ளிட்டோர் சென்ற படகில் கொள்ளையடிக்க முயன்றுள்ளனர். இதனால் இரு தரப்பினருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டுள்ளது. ஆத்திரமடைந்த ஈரானிய கடற்கொள்ளையர்கள் துப்பாக்கியால் சுட்டத்தில் பலத்த காயமடைந்த மாவீரன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். சங்கர் படுகாயமடைந்தார். மற்ற இருவருக்கும் லேசான காயம் ஏற்பட்டுள்ளது. தகவல் அறிந்து வந்த சவுதி அரேபியா கடற்படை வீரர்கள் காயமடைந்த மூவரையும் விட்டு சவுதி அரேபியாவில் உள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்துள்ளனர். தொடர்ந்து மாவீரன் உடலை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டுள்ளனர். இந்நிலையில் சவுதி அரேபியா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த சங்கர் இன்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்து மீன்வளத்துறை அதிகாரியிடம் தொலைபேசியில் கேட்டபொழுது உயிரிழந்த சம்பவம் தகவல் வந்துள்ளதாகவும் அதிகாரப்பூர்வ தகவலுக்காக சவுதி அரேபியாவில் தொடர்பு கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் இறந்த நபர்களின் உறவினர்கள் மற்றும் மயிலாடுதுறை மாவட்ட மீனவர்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆனந்தி.